காலிஃப்ளவர் வச்சு ஒரு காலிஃப்ளவர் பொடி மாஸ் செய்யலாமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிற உள்ளங்களுக்கும் வணக்கம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் எப்போவுமே நம்ம கோபி மஞ்சூரி மாதிரி தான் செஞ்சு செஞ்சு கொடுப்போம். அது ஆயில் அதிகமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு வாட்டி ஆயிலே இல்லாமல் இப்படி ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்க. வெறும் சோர்த்துக்கு இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் வெஜிடபிள் பிரியாணி போட்டு பிள்ளைங்களுக்கு அடிக்கடி இதை செஞ்சு கொடுப்பேன். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு நல்லா காலிஃப்ளவரை நல்லா கொதிக்க விடணுங்க. நல்லா வெந்துடணும். வெந்து மஞ்சள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து தனியாக வச்சு நசுக்கி பாருங்கள். விரலை வச்சு நசுக்கச்சிலே நல்லா இருந்துச்சுன்னா அதை நல்லா நசுக்கி விட்டுட்டு ஒரு கடாயில் சீரகம் போட்டு தாளிப்போம். சீரகம், வெங்காயம், தக்காளி, உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரச்சிலேயே நல்ல பொன்னிறமாக வதங்கணும். வதங்கி வரச்சிலே நம்ம அவிச்சு வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவர், அதையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே உப்பு போடச்சிலேயே கொஞ்சம் வத்தப்பொடி போட்டுக்கோங்க. ஏன்னா நான் வத்தப்பொடி லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். என் குழந்தைங்க அதிகமாக உரப்பு சேர்க்க மாட்டாங்க. நீங்கள் பெரிய ஆள் கொஞ்சம் ஸ்பைசியாக சாப்பிடுவீங்கன்னா இது கூட கொஞ்சம் மிளகா கூட சேர்த்துக்கிடலாம். நான் மிளகா சேர்த்து வச்சா பிள்ளைகள் சாப்பிடச்சில வாய்க்குள்ளே வந்துடுமே அப்படின்னு தான் மிளகா போடலை. இது கூட சேர்ந்து ஒரு 5 முட்டை 4 முட்டை கிட்ட உடச்சி ஊற்றியிருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வரட்டி விட்டு பொடிமா சாப்பிட்டி இந்த நம்ம காலிஃப்ளவர் போட்டிருக்கோம்ல, கொஞ்சம் பருசாக போட்டிருக்கேன். வதக்கில் அதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக ஆயிடணும். அவ்வளோ வதக்கணும். கொஞ்சோண்டு பெப்பரை போட்டு நல்லா வதக்கி எடுங்க. நல்லா வதக்கி எடுத்து மல்லி இலை தூவி இறக்குனா அப்படி இருக்கும். பட் மல்லி இலை கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் இருக்கிறத போட்டு செஞ்சாச்சு. நீங்கள் இதோட ரைஸ் போட்டு கூட கிண்டலாம். சூப்பராக இருக்கும். பட் என் பசங்களுக்கு நான் இப்படி செஞ்சு ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுனால ஆறி அமர்ந்துடும். அதனால் இதெல்லாம் ரைஸ் போட்டு சாப்பிட்றதா சூடாக வீட்டில் இருக்கிறப்போ ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்க. ஸ்கூலுக்கு இப்படி தனியாக செஞ்சு கொடுங்க. ஏதாவது விச் ரைஸ் மாரி செஞ்சு கொடுங்க. செம்மையாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.